ஹலோ எவ்ரிபடி, இட்ஸ் மீ பாப்பாடி. நம்ம பாப்பாடி விளாக்ஸில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து சூப்பராக பண்ணலான்னுக்காக ஃபஸ்ட்டு வீடியோ பயபக்தியானு சொல்லிட்டு கோயில் கோலத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சென்னையிலே ரொம்ப பழமையான கோயில், ஒரு மாதிரி ஹைட்டாக இருக்க கோயில் அப்படின்னு நிறைய வேணால் சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு தான் வந்திருக்கும். 500 வருஷம் பழமையான ஒரு கோயில் இருந்தது. நிறைய கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து பயங்கரமாக கும்பிட்டு ஃபாரின்லாம் வருவாங்களாம். ஃபாரின்லேருந்து வராங்க. இப்போ நம்ம வரணும், நம்ம கஷ்டம் வரல. அதனால தான் நம்ம நம்ம இவ்வளோ பண்ணோம்ல, நம்ம கேமராமேன் என்ன பண்ணியிருக்கான், நம்மளை பேச விட்டு அந்த மைக்கோட சொருவாம எடிட்டர் வந்து அதை போட்டு காட்டுங்க. நாங்கள் வந்து லூஸ் மாதிரி பேசியிருக்கோம், அது ரெக்கார்ட் ஆகிருக்காரு, அதையும் போட்டு காட்டுங்க. இந்த மாதிரியான ஒரு டீமை வச்சு எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்னு நினச்சி இந்த பாப்பாடி விளாக்ஸ் உங்களை நம்பி ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் மறக்காமல் விளாக்ஸ் கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வெறித்தனமாக இருக்கும். சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் கடமை உங்கள் பாப்பாடி குழம்பு வெறித்தனமாக இருக்கும். ஜீசஸ் தூக்குன மாதிரி எதுவும் யாருன்னா தூக்கு வரணும் போல. ஜீசஸ்க்கு ஒரு சென்ட் தாமஸ் மாதிரி எனக்கு யாருன்னா ஒரு சென்ட் பால்ஸ், சென்ட் ஆண்ட்ரூஸ் இந்த மாதிரி யாருன்னா கொஞ்சம் வாங்க. ரொம்ப நாள் இப்படியே இருந்தால் என்னையும் சேலன்னு நினச்சி தோட்ட கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம அடுத்த ப்ராசஸ் கோயில் போகலான்னு போனால் உருப்போட்டுருவோன்னு நினச்சி வாழ்க்கையில் ஒரு முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு கோயிலே சரி ரொம்ப பழமையான ஒரு இடத்துக்கு போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு கிளம்பி வந்தோம். வந்தவொடனே ஏற விட்டாங்க. அந்த யூடியூபர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் தான் போகிற வாழ்க்கை. நம்ம உட்காந்து ஈஸியாக பார்த்துடுறோம். பிடிக்கலன்னா அதை பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஏறி வர கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியும். வெல்கம். ஒரு வழியாக ஏறி வந்தேன். ஏறி வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்மளை அவங்க 2 பேர் தான் வெல்கம் பண்ணியிருக்காங்க. படித்து பார்த்தேன். வழக்கம் போல் ஒன்றும் புரியல. அதனால் ஸ்ட்ரைட்டாக போய் சாமி கும்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்க அங்கே பாருங்கள், இந்த வியூ நல்லாயிருக்கும் சொல்லி தான் கூப்பிடுங்க. உண்மை நல்லா இருக்குது. அதுதான் நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டோட ரன்வே. இங்கே வந்து ஃப்ளைட்டு போகிறது வரதான் பார்க்கலாம். இருக்குல்ல, யாருன்னா நீங்கள் உங்கள் ஆள் தெரிஞ்சு வெளிநாட்டுக்கு போனால் எங்கள் கூட பைக் காட்டுறேன். எல்லாரும் சாமிக்கு போகிறேன். நீங்களும் சாமிக்கு சாமி இதை பார்க்கும்போது என்ன தோணுது, டிசம்பர் மாதம் 25ஆம் வரப்போகுதுனாலே 10ஆம் தேதியிலேருந்து செடி பால்ஸு அது இதுன்னு வாங்கி எல்லார் வீட்லேயும் சின்னதாக குடில்னு ஒன்று செய்வோம். அது ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் சிம்பிளாக ஸ்டார் மட்டும் வாங்கி கட்டி சந்தோஷப்பட்ட காலங்கள் நிறைய இருக்குது. அந்த குடிலோட மெயின் குடிலே இதுதான். பட் அதெல்லாம் விட பின்னாடி ஒருத்தர் சாமி வெல்கம் பண்ணுறாரு, பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாரு. எங்களை எப்படி காட்டு போகிற ஜூப்ளி கிராஸ் அப்படின்னா பாருங்கண்ணா அந்த வியூவை. சென்னைக்கு நடுவில் இந்த பக்கம் ஃப்ளைட்டு, இந்த பக்கம் ட்ரெயின், உள்ள ரோடு இருக்குதா? போட்டுற போறீங்களா கேமராவா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என்ன மெட்ரோ இங்க ரொம்ப சின்னதாகுது. நானே சின்னதாக தான் தெரியும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அது இப்ப இப்படி சென்னையில இப்படி ஒரு இடம் இருக்குது, யாருக்குமே தெரியாது. இவ்வளவு அழகா இருக்கு. அங்க போறேன் ஃப்ளைட்டு. இங்க வந்து ரன்வே அவ்வளவு. என்னடா அகமதாபாத் நேரா வந்து இச்சா மாதிரியா வரான். வந்து நாங்க இறங்கி போகுதுரா. இங்க எங்கண்ணா இறங்கும்? உங்களுக்கு தெரியாது, அங்கே ஏறும்போது வந்து அங்கே இறங்கும். அங்கே பாருங்க, ஒரே டைம்ல ஃப்ளைட் இருக்கு. இன்னும் அது ஒரு தண்டகரம் பண்ணுறான் பாருங்க.
ஃப்ளைட் இருக்குது, அங்கே ரோட்டில் வண்டிங்க போகுது, இங்கே மெட்ரோ போகுது. ஒரே டைமில் 3 டிரான்ஸ்போர்ட் காட்டுறோம். யாருமே காட்ட முடியாது. அண்ணா, நாம எப்பதான் இந்த மாதிரி ஃப்ளைட்லலாம் போவோம்? தம்பி இப்போதைக்கு பார்ப்போம், அப்புறமா பறப்போம். இது வந்து விளையாட்டுக்கு சொல்கிறேன். இப்போ சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி இப்படி ஜீசஸ் விற்கிறத வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து எப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப மோசமானவன். ஆமாம், அவன் வந்து சாத்தானுக்கு பிறந்த பிள்ளை மாதிரி அவன். ஆமாம், ஏன் சொல்கிறேன்னா சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாவது நோண்டுறது, கலாய்க்கிறது, இதே வேலை தான். இப்போ இந்த மாதிரி இருக்கார்ல, இந்த மாதிரி இருக்கிறதுனால ஜீசஸ் வந்து வைடு கொடுத்துட்டாருன்னு சொல்லுவான். சின்ன ஸ்கூல் படிக்கும்போது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. வைடு கொடுத்தாம வைடு அம்பேர் வைடு காட்டுவாங்க. இது அதனால இவர் வைடு கொடுத்தாருன்னுவான். ஓ, இவருதான் அந்த அம்பேர். ஆமாம், அந்த மாதிரி சொல்லுவான். அது ஓகே. ஒரு வாட்டி பீச்சில் வந்து ஒருத்தவங்க குழந்தை வந்து காணணும், ஒரு அக்கா தேடினு அழுதுனே சுற்றிருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ இந்த குழந்தை காணப்பா. நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஸ்விம்மிங் பூல் இருக்காங்க, ஸ்விம்மிங் பூல்லாம் குளிச்சுட்டு வரோம். வெளியே வந்து அழுதுனே நாங்கள் என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது குழந்தை காணம்மான்னு சொன்னாங்க. சரி, எங்களுக்கு தெரியல, யாரும் பார்க்கலையே காணுமோ. நான் சொன்ன தெரியுமா, சாத்தானுக்கு பிறந்தவன். அவன் மட்டும் வந்து உங்கள் பாப்பாவை நான் பார்த்தேன்னா. எங்கப்பா பார்த்தேன்னா அங்கே ஒரு அக்கா வச்சுக்கிறாங்கண்ணா. எங்கப்பான்னா அங்கே காட்டுறான். என்னன்னா சாந்தோமாண்ட காட்டுறான். அங்கே மேரி மாதா வந்து கையில் குழந்தை வச்சுருப்பாங்களே. ஆமா, அதோ அவங்க குழந்தை அவங்க தான் வச்சுக்கிறாங்கன்னு சொன்னான். எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. இப்படிலாம் கடவுளை கிண்டல் பண்ணதால அந்த நாய் நாசமாக போச்சு. அதனால கடவுளை கேலி கிண்டல் பண்ணாமல் ஒழுங்காக கும்பிட்டு உருப்படுற வழியை பாருங்கன்னு சொல்கிறேன். இங்கே ஓடுற அவங்க ஒரு பொண்ணு அழகா இருக்குங்க. அழகா இருக்கா? நல்லா பொம்பளை சோக்கு இன்னும் உள்ள நீ இன்னும் ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கும், ஒரு கோயில் போகலான்னு வர்றது எதுக்கு? மன அமைதி. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பார்த்த மாதிரி இருக்கிறாரு. இவரு என்ன பண்றாரு? கையில சிலுவை வச்சுக்கிறாரு. அதுல யாரோ தொங்குறாங்கண்ணா. தொங்குறாங்களா? ஏய், அவருண்டா ஜீசஸ் சிலுவை வச்சதுரா. வேற எதுல? ஸோ இவர் வந்து இப்போதைக்கு மை லார்ட் மை காட், அதாவது இவர் தான் வந்து சென்ட் தாமஸ் நினைக்கிறேன். ஜீசஸோட ரொம்ப மோஸ்ட் பெஸ்ட் டிசைபிள் இவர் தான். அவரோட பெஸ்ட் ஃபாலோவர் இவர் தான் நான் நினைக்கிறேன். அவரோட புகழை பரப்பத்துக்காக அவர் இந்தியா வரும்போது வந்த இடம் தான் இந்த மவுண்ட். அதனால தான் அவர் நினைவாக வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டு இங்கே வச்சுருக்காங்க போல். வெளிநாட்டிலேருந்துலாம் வருவாங்க இந்த கோயிலை பார்க்க. உள்ளூர்லேருந்து நம்மளே வந்ததில்லை. ஸோ நம்ம வந்தது ஓகே, பெருமையாக தான் இருக்குது. நம்ம சென்னையில் இப்படி ஒரு வரலாறு மிக்க ஒரு கோயில் இருக்குது, அதை பார்த்தாச்சு, சந்தோஷம். அதை தாண்டி கம்பரவனிங்க ஆலமரம் பாருங்கள். ஆலமரம் தானே அது? ஆமாண்ணா, ஆலமரம் தானே. ஆலமரம். ஆனால் இது எப்படி இந்து கோயிலையும் ஆலமரம் இருக்குது, இங்கேயும் ஆலமரம் இருக்குது. அப்போ கடவுளுக்கும் ஆலமரக்கும் ஏதோ லிங்க் இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனால் நம்ம ஆளுங்க பரதேசிங்க என்ன சொல்கிறானுங்க, ஆலமரத்தில் பேய் இருக்குன்றானு. ஆமாண்ணா, நாயை கூட சொல்லி பயன்படுத்திக்கிறீங்க. நாயை பரதேசிங்கப்பா இருக்கலாமா? என்னடா குடும்பத்தை கழுவி ஊற்றினுங்கிறான். மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். பட்டு ஆலமரத்துக்கும் கடவுளுக்கும் ஏதோ, கடவுளுக்கா இல்லை மக்களுக்கான்னு தெரியல, மேபி அதில் வந்து ஆக்சிஜன் நிறைய வரும்னு சொல்லுவாங்க. அதனால் சயின்டிஃபிக்காக வந்து மக்களுக்கு நல்லதுன்றதுனால எல்லாம் கோயில் குளங்கள்லாம் இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் மரத்தை நெடுங்க தயவு செய்து. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. என்ன பாவம்? பாவம்னா பாவம் மன்னிப்பு கேட்டாகணும். பாவம் மன்னிப்பு கேட்கணும், முட்டி போடணும். ஆமாம், அது வேளாங்கண்ணியில் தான் ஒரு டிஸ்டன்ஸுக்கு முட்டி போட்டு நடந்து போவாங்க தெரியுமா? முட்டி போட்டு மன்னிப்பு கேளு, எனக்கும் சேர்த்து முட்டி போட்டுக்கோ. கொஞ்சம் தள்ளி நின்று போடு, லைட் ரிப்பேர் பண்ண வந்த மாதிரி இது. மன்னிச்சிருப்பா. ஆனால் இது 6 வித்தியாசங்கள் கண் சின்ன வயசு விளையாடுக்கு எப்போ போது இந்த மனுஷன் அவன் வெயில இருக்கும். நான் மன்னிச்சிடறேன் அவனுக்கு. ஓகே, சின்ன வயசுல இந்த 6 வித்தியாசங்கள்லாம் கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி இங்கே ஒரு வித்தியாசம் கண்டுபிடி. நீங்கள் கண்டுபிடிங்க, காட்டுங்க அவரை. என்ன வித்தியாசம் இருக்குது மற்ற ஜீசஸோட சிலுவையில் அரைஞ்சிருக்கும்? ஆணி இல்லைண்ணா, 4 மூலிகம். கைக்குறா மில்லியன் பார்த்தீங்களா? ஆணி இல்லை. ஒருவேளை இவரை வந்து ஒட்டிட்டாங்களோ ஆணியில் அடிக்காம. தலையில கூட முள்ளு இருக்குதாங்க, தங்கத்துல இருக்குது. அது வந்து கொடுமைப்படுத்தும் போது உனக்கும் அந்த மாதிரி தான் தப்பு பண்ணும்போது முள்ளு கிட வைப்பாங்க. மன்னிப்பு கேட்டோன்னா இந்த மாதிரி தங்க கிட வைப்பாங்க. அதை வந்து சிம்பாலிக்காக சொல்றாரு ஜீசஸ். ஏதோ சொல்றேன்ப்பா, காப்பாத்துப்பா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென், ஆமென்.
எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் முட்டி போட போகிறாங்க. நீ ஸ்டேஷனில் தான் முட்டி போடுவேன். எந்த ஸ்டேஷன்லண்ணா? போலீஸ் ஸ்டேஷன் தான். ஐயோ திமுறா பேசி சுற்றி இருந்துருல. இல்லைண்ணே. ஃப்ரெண்ட்ஸ் வா உன்னாலே முடியல என்னால் மட்டும் வா. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட்டை ஏறி இறங்கிட்டேன். இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டை ஏறி இறங்கினதுல ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்கு. இவர் எப்படி வந்து ஜீசஸ்க்கு ஒரு நல்ல ஃபாலோவரோ அந்த மாதிரி நம்ம பாப்பாடி விளாக்ஸுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரணுன்றதுக்காக தான் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கே நம்ம வந்தோம். இங்கே வந்தால் ஒரு நல்லது என்னன்னா ஏறி இறங்கினால எனக்கு கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பரவாயில்ல நம்புகிறேன். நான் நடந்ததே இல்லைன்னு தெரியல. பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மலை ஏறி இறங்கியிருக்கோன்றதுனால நம்பிக்கையோட இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் நம்பிக்கையோட எல்லாத்தையும் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். ஏன்டா லேடிஸ் மாதிரி பண்ணுற? வெறித்தனமா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாகவும் இருக்கும் எங்கள் வீடியோ. அதெல்லாம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால உங்களுக்கு கடவுள் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். தெய்வமே எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். நீங்கள் போக ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கு. வெறித்தனமான வீடியோஸ்க்கு கவலைப்படாமல் யோசிக்காமல் செலவே இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாப்பாடி விளாக். டாடா பாபாய் see you, take care. ஆஹா தம்பி பேஸ்டர் வந்துடும். எங்க போறாருன்னு தானே பாக்குறீங்க? அண்ணா நானும் வரேண்ணே. ஏய் எங்க வர? பார்த்துட்டியா? ஆன்டி இல்லடா பொண்ணு. Hey!